வெல்கம் டு சிம்பிள் லைஃப் வித் டிகே. காசியில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு கங்கா ஆரத்தி பார்க்க வந்தோம். நீங்கள் பார்த்தது வந்து கங்கை நதிக்கரையில் நாங்கள் இருந்த காட்சி தான் பார்த்தது. கங்கா ஆரத்தி டெய்லி ஈவினிங் 7 மணிலேருந்து நைட்டு 9-9:30 வரையும் நடக்கும். அது லட்சக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க. லைனாக எவ்வளோ பேர் தீபாராதனை காட்டுறாங்க பாருங்கள். அது இந்த பார்க்குறதுக்கு வந்து நதியில் அந்த போட்டு கப்பல் எல்லாம் இருக்கும். நதியிலையும் உக்காந்து பார்ப்பாங்க, போட்டில் உக்காந்து பார்ப்பாங்க, கப்பல்லே போயின்னு பார்ப்பாங்க. கங்கை நதியில் இது காசிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. நான் ரெண்டாவது தடவை போய் பார்த்த இது ஆரத்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2 முறை ஆரத்தி பார்த்துருக்கு. பெரியோர்கள் செய்த புண்ணியமும் நம்ம செய்த புண்ணியமும் நம்மளை அங்கே கொண்டு போய் கங்கா ஆரத்தி பார்க்க வச்சுருக்கு. அது ஒரு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த கங்கா ஆரத்தி பார்த்தா. லட்சக்கணக்கான மக்கள் இந்த பக்கமும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஆறு ஃபுல்லாக லைனாக போட்டுங்கள்லாம் இருக்கும். போட்லேயும் உட்காந்துருப்பாங்க, கப்பல் மாதிரி போயினே இருக்கும். நைட்லேயும் எல்லோரும் பார்ப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் காசிக்கு போனால் கண்டிப்பாக கங்கா ஆரத்தி மெயினாக பார்க்க வேண்டியது. காலையில் தரிசனம் முடிச்சிடலாம், நைட்டில் கங்கா ஆரத்தி பார்க்குறது தான் வழக்கங்க. கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் அந்த கங்கா ஆரத்தி போக வழியில் வர வழியில். கொஞ்சம் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை.